இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை தொடங்கும் விதமாக இறைவனை போற்றி புகழ்ந்து நம்முடைய நாளை ஆரம்பிப்போம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தில் வாழவும், செல்லுகின்ற இடங்களில் எங்களுக்கு உரிய பாதுகாப்பையும், அதுபோன்று நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் நீர்தாமை உறுதுணையாக இருந்து எங்களை வழிநடத்தவும், மேலும் இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர்தாமே உங்களுடைய கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கவும், அதோடு நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை நீர்தாமே எங்கள் வழியாக தொட்டு குணப்படுத்தவும், அவர்களையும் ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் மன அமைதியும் நிறைவையும் கொடுக்கவும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் செபஸ்தியாருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இவர் 3ஆம் நூற்றாண்டில் உரோமை படையில் படைவீரராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே உரோமை அரசு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்த காலகட்டம். ஆக அந்த சூழலில் இவர் கிறிஸ்தவராக மாறுகின்றார், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றார். அந்த நம்பிக்கையோடு உரோமை படையிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு புறம் கிறிஸ்தவம், இன்னொரு புறம் கிறிஸ்துவுக்கு எதிரான செயலில் இறங்குகின்ற மனிதர்கள். ஆனால் இவர் என்ன செய்தார் என்றால், கிறிஸ்துவை பற்றி வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார். அதாவது ஒருவேளை கிறிஸ்தவர்கள் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருப்பார்கள், துன்புறுத்தப்படுகின்ற நிலையிலே அவர்களிடத்தில் சென்று ஆறுதலாக பேசுவது, அவர்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஊட்டுவது. கலங்காதீர்கள், இயேசு உங்களை விடுவிப்பார், இயேசு உங்களை பாதுகாப்பார், கவலைப்படாதீர்கள் என்று நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவர்களுக்கு துணை நிற்பது. இதுபோன்ற செயல்கள் செய்து கொண்டிருந்த அந்த ஒரு கட்டத்திலே அரசருக்கு இந்த செய்தி போகிறது. அதாவது இவர் கிறிஸ்தவராக இருந்து கிறிஸ்தவத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அரசன் இவரிடத்திலே இவரை சபையில் அழைத்து கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு இவர் சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று. உடனடியாக இவரை கொலைக்களத்திற்கு கொண்டு சென்று அம்பால் எய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. ஒரு மரத்திலே கட்டி அம்பை எய்தி கொள்ள முற்படுகிறார்கள். ஆனால் அதில் அவர் இறக்கவில்லை. இரேனு என்ற பெண்மணி அவர் உயிருடன் இருப்பதை பார்க்கிறாள். அவள் துணிந்து சென்று அவரை அந்த இடத்திலிருந்து எடுத்து சென்று அவருடைய புண்களுக்கு மருந்திட்டு அவருக்கு குணப்படுத்துவதற்கு உதவி செய்கின்றாள். அதன் பிறகு அவர் ஒளிந்து ஓடினாரா? இல்லை, மீண்டும் அரசபைக்கு சென்று தான் கிறிஸ்துவை தான் நம்புகிறேன், கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தன்னை வெளிப்படையாக அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். ஆகவே இவரை கல்லால் அடித்தே கொண்டு விட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அடித்து கொல்லப்படுகின்றார். அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை ஆழமாக உள்வாங்கி கிறிஸ்துவுக்காக தன் உயிரை இந்த புனிதர் இதுபோன்ற வாழ்வை தான் நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் சுயநல வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்பாடுகளை பலவற்றை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுயநலம் மேலோங்குகின்ற பொழுது அங்கு அன்பு மறுக்கப்படுகின்றது, உண்மை தகர்த்தெறியப்படுகின்றது. காரணம், சுயநலம் என்பது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல், ஒரு சொல். இனி நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய திராட்சை மதுவும் புதிய திராட்சை மதுவும் ஒன்றல்ல, பழைய திராட்சை தோற்பையும் புதிய திராட்சை தோற்பையும் ஒன்றல்ல, வெவ்வேறு என்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். அதாவது பழைய துணியோடு புதிய துணியை ஒட்டு போட்டால் கிழிந்து போகும் என்கிறார். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்வில் நாம் கடந்த காலத்தில் ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் மனமாற்றம் அடைந்த பின்பு மீண்டும் அந்த வாழ்க்கையை தொடர்ந்தோம் என்றால் இந்த வாழ்க்கை கூட அழிவுக்கு தான் இட்டு செல்லும். அது இன்னொரு பொருள் என்னவென்றால், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சட்டங்களின் அடிப்படையிலே வாழ்க்கை முறையானது வடிவமைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்வானது உருவாக்கப்பட்டது. அதாவது கிறிஸ்து தான் அனைத்துமே. அது சட்டமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அனைத்துமே கிறிஸ்து தான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல, சட்டங்கள் முன்னுரிமைப்பட்டன. ஆக அந்த சட்டத்தோடு இயேசுவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். கிறிஸ்து
கடவுளாக இருக்கின்றார். அந்த கிறிஸ்துவை நம்புவோம். கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த விழுமியங்களை நாம் வாழ்வாக்குவோம். கிறிஸ்து நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்திருக்கின்றாரோ அவற்றை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போம். அவர் சொல்லிக் கொடுப்பது அன்பு செய்வது, மன்னிப்பது, தீர்ப்பிடாமல் இருப்பது, முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்வது, இது போன்ற செயல்களை அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆக அவற்றை நாம் உள்வாங்கி வாழ்வாக்க இந்த நாளில் இறைவனிடத்தில் வேண்டுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசிரியையும் அருளையும் வழங்குவாராக. ஆமென்.